சில போட்டோம் தெரியாது. நான் போயிட்டு அப்பா வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா கவிதை இமோஷனாக தெளிவாக பேசுகிறேன். பாட்டு ஒவ்வொரு மாதிரி நின்று பேசுனா அந்த ரீல் துண்ணு வந்தானே இந்த பக்கம் 3 பேர் இந்த பக்கம் 3 பேர் எடுத்தோடனே அந்த பெட்ரோல் பாபாங்க கூட தமால் சவுண்டு மட்டும் கேட்டோன்னே மதம் ஆயிடுச்சு. ஒரே இது அப்படியே இந்த மூஞ்சில் ஒரு முடியெல்லாம் அப்படி கருதுற மாதிரி ஒரு இதாகிடுச்சு. நெருப்பு புகை எனக்கு என்ன பண்ண தெரியல. டக்குன்னு என்ன பண்ணேன், கூட அந்த 2 பேர் மட்டும் தெரிஞ்ச பசங்க பக்கத்து வீட்டு பசங்க டே குனி நான் ஃபஸ்ட்டு இன்னும் ஏதோ மண்ணுங்க நம்ம சுற்றி உட்காந்துதான் அவள் இவங்க 2 பேர் மாடினாங்களா இல்லை அவங்க அடி படிச்சாங்க கூட தெரியல. நான் டக்குன்னு என்ன பண்ணேன், உஷாராக இந்த பக்கம் புளிய மாத்துக்காக அந்த பக்கம் ஓடி வந்து நான் அவங்க நல்லா மாட்டினேன். எடுத்தோன்னே அவங்க கூட இது பண்ணேன். அவங்க கூட ஷோல்டரில் இந்த மாதிரி தான் வெட்டினானுங்க. நான் கண்ணை எதிர பார்த்து தான் ஓடி வந்தேன். நான் ஒன்று நதிக்கிட்ட ஓடி இருந்தால் கூட நான் தப்பிச்சிருப்பேன். அந்த கறிக்கடை உள்ளே மாட்டினேன். தலையிலே வெட்டணும், வேணு கழுத்துலேயே வெட்டணும். நான் ஒரு ஆள் 2 நாளில் கூட மடலாம். ஃபுல்லாக பைக் வச்சுட்டு அடிச்சுட்டு இவ்வளோ பிசுக்குது கத்தி. ஒன்று நாட்டு வெடி குண்டு டம்மான சவுண்டு கடிச்சு, இன்னொன்று நெருப்பு ஃபுல்லாக பறந்துச்சு. 2 பாம்பு வச்சாங்க. 3 பாம்பு என்னன்னே புரியல. கொஞ்ச நேரம் எனக்கு அது நான் நார்மலாக வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுலேயும் தோற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் பார்த்தேன் கறி வெட்டினோடனே பீட ஆரம்பிச்சிச்சு. ரத்தத்தை பார்த்தோன்னே செருப்பு விட்டு அப்படியே நதிக்குள்ள இறங்கிட்டு ரோடு கிராஸ் பண்ணிட்டேன். தெரியுமா தெருவிலே வர பசங்க அடிக்கடி வருவாங்க. எந்த ஏரியா? இங்கதான் காந்தி நகர்ல தான் போனது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.